மறைந்த மன்மோகன் சிங் உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி. யமுனை நதிக்கரையில் முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் உடலுக்கு இறுதிச் சடங்கு. பாதுகாப்பு படையினர் ஆயத்தம். முன்னாள் பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங் நினைவிடம் அமைப்பதற்கு இடம் ஒதுக்க மத்திய அரசு முடிவு. காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை ஏற்றது மத்திய அரசு. விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கோயம்பேடு நினைவிடம் வரை பேரணி நடத்த தேமுதிக திட்டம். போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுப்பு. விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு கோயம்பேடு நினைவகத்தில் குவியும் தேமுதிக தொண்டர்கள். பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என கண்டனம். விஜயகாந்த் நினைவு நாள் பேரணிக்கு அனுமதி அளிக்க முதலமைச்சர் தலையிட வேண்டும். பேரணியாக செல்வதற்கு தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு. இன்று முதல் 4 நாட்களுக்கு பட்டா இணையதளம் செயல்படாது. தமிழக அரசு தகவல். சேலம் எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரிப்பு. சாமந்தி பூக்கள் விலை குறைந்ததால் விவசாயிகள் பாதிப்பு. தேனி அருகே சுற்றுலா வேன் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த காவல்துறை ஹவில்தார் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் பள்ளிகளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 15 நாட்கள் குளிர்கால விடுமுறை. கடும் குளிர் நிலவுவதால் விடுமுறை அறிவித்தது ஹரியானா அரசு. உத்தரப்பிரதேசம், மாதுரா உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை. வாகன ஓட்டிகள் சிரமம். ஜம்மு காஷ்மீரின் தோடாவில் கடும் பனிப்பொழிவு. வாகனங்களை மூடிய பனிப்பொழிவு. மாருதி 800 காரை அறிமுகம் செய்த சுசுகி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஒசாமு சுசுகி காலமானார். இந்தியா மீது அதிக பாசம் கொண்டவர் ஒசாமு என பிரதமர் மோடி இரங்கல். உத்தரகண்ட் மாநிலத்தில் 13 மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவுக்கான ஆரஞ்சு அலர்ட். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான பொதுநல வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை. மணிப்பூர் இம்பால் கிழக்கு மாவட்ட மலைப்பகுதிகளில் மீண்டும் வன்முறை. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம். காசாவின் வடக்கு பகுதியில் செயல்படும் மருத்துவமனையை தீயிட்டு எரித்த இஸ்ரேல் படைகள். 25 பேர் உயிரிழப்பு. தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று இஸ்ரேல் மறுப்பு. சீன ஆய்வகத்தில் இருந்து கொரோனா பரவியதற்கான ஆதாரத்தை அதிபர் பைடன் நிறுத்தி வைத்தார். அமெரிக்க பத்திரிகையில் தகவல். (2025) ஆண்டுக்கான மகளிர் ஆஷஸ் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. இங்கிலாந்து அணியுடன் 4 நாட்கள் போட்டி.